ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, செல்ஃப் கேருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. செல்ஃப் கேர் பண்ணால் மட்டும்தான் நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வைஸும் சேவிங்காக இருக்கும். நம்ம அதிக கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே சிம்பிளாக பண்ணிடலாம். டைம் கிடைக்கும் போது செல்ஃப் கேருக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெடிக்யூர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நான் யூஸ் பண்ணுறது வந்து சோப் நட்ஸ், கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி. ஆனால் மெயினாக ஒரு பொருள் இருக்குங்க. இந்த சோப் நட் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊறட்டும். அது என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தண்ணியில் அப்படியே காலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஊறிடும். ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இதோட விலை கூட ரொம்ப கம்மி தான். 30 ரூபா கொடுத்து மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கினேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி. அதனால காலில் இருக்கிற அழுக்கு வெடிப்பு எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக வெடிப்பு இருக்கிறவங்க கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெடிப்பெல்லாம் சீக்கிரமாக போயிடும். நம்ம வீட்டில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறனால ஒரே கல்லும் மண்ணும் தூசியாக தான் இருக்கும். காலெல்லாம் கவனிக்கிறதுக்கு டைமே இல்லை. டைம் கிடைக்கும் போது அந்த டைமை இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த சோப் நட்ஸ் எடுத்து நெயில்ஸ்லாம் தேய்க்கும் போது நெயில்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி செல்ஃப் கேர் எல்லாம் மற்றவங்க நமக்கு பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் டைம் இல்லைன்னா நம்மளே பண்ணிக்கலாம். நெயில்ஸ் கட் பண்ணுறது எல்லாமே விரல் எல்லாமே ஊறினதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சாலே காலு பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ வெடிப்பு இருந்தது, இப்போ வெடிப்பெல்லாம் கம்மி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம காஸ்ட் வைஸும் சேவ் பண்ணிக்க முடியும். டைமும் நமக்கு நிறையா மிச்சமாயிடும். இந்த பெடிக்யூர் பண்ணுறதுக்கு வெறும் 2 பொருள், அதுவும் 30 ரூபா மட்டும்தாங்க செலவு. ஒரு ½ அன் அவர் போதும் நம்ம காலை பளிச்சுன்னு பண்ணுறதுக்கு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வாங்கி வச்சுக்கோங்க, நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இது காலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெடிக்யூர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆகிடும். நம்ம காலெல்லாம் பிடிச்சி தேய்ச்சிருப்போம் இல்லையா, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும், அப்படியே ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, பெடிக்யூர் சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஃபேஸ் கேர். கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு ஒரே 1 ஸ்பூன், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், முல்தானி மெட்டி கொஞ்சோண்டு என்கிட்ட கட்டியாக இருக்குது, பவுடராக இருந்தால் 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இதை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட நான் வந்து ரொம்ப முக்கியமானது வெண்ணெய் நம்ம போடும்போது ஸ்கின்னுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வெண்ணெய் எடுத்திருக்கோம். இதெல்லாம் போட்டு அப்படியே பிரட்டிக்கணுங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். அப்போ தான் நமக்கு மசாஜ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி நம்ம பண்ணுறது தான். இதில் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலாம். கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். 2 வயசு குழந்தையிலேருந்து பண்ணலாம். அவங்க கிட்டேயே இதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே விளையாண்டுட்டு ஃபேஸ் கேர் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஃபேஸை நம்ம அழகாக ஸ்மூத்தாக பண்ணிக்க முடியும். ரொம்ப அதிக கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக பண்ணி பாருங்களேன். அவ்வளோ ஃபேஸ் க்ளோவிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அப்படியே மசாஜ் மாதிரி கொடுங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபேஸ் கேர் எல்லாம் ஈவினிங் டைமில் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். அந்த வெண்ணெய் போட்டிருக்கறனால ஸ்கின்னுக்கு வந்து அதிகமாக சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கோதுமை மாவு, கடலை மாவெல்லாம் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நியூட்ரிஷன்ஸாக இருக்குங்க. இப்படி நம்ம பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நல்லா மசாஜாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பராக ஸ்கின்னு க்ளோயிங்காக இருக்கும். பெரியவங்க கூட பண்ணலாம். பாய் கிட்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டர்மரிக் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது அன்றைக்கி நைட் நம்ம பண்ணிட்டோன்னா ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருக்கும். பார்லர்லாம் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, கெமிக்கல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சொல்யூஷன் சூப்பராக இருக்குங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த பேக்கெட் ட்ரை பண்ணலாம். 100% கேரண்டியாக க்ளோ கொடுக்குங்க. இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு மெயின் பிரச்சனை, ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் கையில் அங்கங்கே கருப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி பீட்ரூட், பூண்டெல்லாம் உரிப்போம், கட் பண்ணுவோம். இதனால கையில் அங்கங்கே கரையாயிடும். வெறும் சமையல் சோடாவையும் லெமனையும் தொட்டு கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ரப் பண்ணாலே கையில் இருக்கிற கரையெல்லாம் போய் கை நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம என்ன தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் அந்த வெங்காயம் வெட்டின ஸ்மெல்லு அது இதுன்னு கையில் இருக்கும். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு ஆகிடும். பேக்கிங் சோடா கைக்கு ரொம்ப நல்லது. பேக்கிங் சோடாங்கிறது சமையல் சோடாங்க. நல்லா போட்டு கையில் ரப் பண்ணும்போது அந்த நெகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஏன்னா நம்ம அடிக்கடி கீரையெல்லாம் கட் பண்ணுவோம், பூண்டெல்லாம் கட் பண்ணுவோம், நெகத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கும். என்னதான் நம்ம வந்து நெயில்ஸ் வளர்த்தாட்டியுமே அந்த பூண்டு உரிக்கிறதுக்காக இத்தினூண்டு நெகம் இருக்கும், அதில் போய் எல்லா கரையும் படிஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சூப்பராக கை பளபளன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் கையை சாஃப்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன் எல்லாம் தெரிஞ்சா இனிமேல் நீங்கள் பார்லருக்கே போக மாட்டீங்க. எல்லா சர்வீஸும் வீட்டிலே பண்ணிக்கலாம். அதுவும்
எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஹெர்பலாக நம்ம வீட்டிலே பண்ணும்போது காஸ்ட்டும் சேவ் ஆகும், வீட்டில் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும்.